இருப்பதை குறித்து மிகுந்த சந்தோஷம். காளையார் கோயிலில் ஏஜி சபையின் போதகராய் அவர் பணியாற்றி வருகிறார். ஆண்டவர் அவரை பல இடங்களில் அந்த சுற்றியுள்ள பகுதிகளெல்லாம் பயன்படுத்தி வருகிறார். நல்ல ஒரு சபை இருக்கிறது, நல்ல ஒரு கட்டட அமைப்பு இருக்கிறது. கர்த்தருக்கு பயன்படுவதாக ஆண்டுடைய ஊழியக்காரர், தேவனுடைய ஊழியக்காரர் நல்ல பயன்படுத்தப்பட்டு கொண்டு வருகிறார். கர்த்தருக்கு பயன்பட அவரோடு கூட காலை போட்டிருக்கேன். அவருடைய உதவி போதகர் ஒரு காலை நாள் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வந்திருப்பது சந்தோஷம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் சாலிகிராமம் என்ற இடத்துல ஒரு ஊழியத்தை செய்து வருகிறார். இங்கிருந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சபை சாலிகிராமம். அந்த சாலிகிராமத்திலே ஊழியராக இருக்கிறார். அதோடு காளையார் கோயில் உதவி ஊழியராகவும் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வந்திருப்பது சந்தோஷம். காலை மிக வாழ்த்துக்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மதுரை ஏஜி சபையின் சார்பாக பாஸ்டர் ஜெப செய்யும் என்பதாக அழைக்கிறேன். தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்போமாக. ஆண்டவர் நம்மோடு பேசுவாராகாம. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சந்தோஷமாக இருக்கிறேன்னா ஒரு சிரித்த முகத்தோடு நல்லா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் புதிதான அல்ல. போன இந்த வருஷத்தில் ஜனவரி மாதம் நான் வந்தேன். அப்புறம் முடிக்கிறதுக்கு நான் வந்திருக்கிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு கொஞ்சம் தொண்டையெல்லாம் சரி கிடையாது. ஏன்னா நேற்றும் கோயில்பட்டியில் ஒரு நல்ல ஆராதனை நடத்தி கர்த்தருடைய வார்த்தையை நான் கொடுத்தேன் கோயில்பட்டி சபையில். அதற்கு முந்தின வாரம் சாத்தூரில் ஃபாஸ்டிங் ப்ரேயரு, கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம், ஒரு 4 சர்வீஸ், இதெல்லாம் என்னை பிரசங்கம் பண்ணுவதற்காக கூப்பிட்டார். போக வேண்டிய சுச்சுவேஷனாக இருந்தது. அதனால் நாங்கள் போயிட்டு வந்தோம். ஆனால் இந்த சூழ்நிலையிலே பாஸ்டர் நேற்று கோயில்பட்டியிலேருந்து வரும்பொழுது, தம்பி நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால, நான் பாஸ்டர் சொன்னதை இதுவரை ஒரு நாளும் தட்டினதே கிடையாது. நான் வேறு எதையும் யோசிக்கிறதே கிடையாது. சரி பாஸ்டர், நான் கண்டிப்பாக வரேன். ஏற்கனவே அவங்கள நான் பார்க்க வரணும்னு சொல்லிட்டு பாதி தூரம் வரும்போது நான் என்னுடைய சிச்சுவேஷன் நிமித்தமாய் திரும்ப ரிட்டர்ன் போகிறது போல் வந்துவிட்டது. அதனால் நான் பார்க்க முடியவில்லை அவங்கள. அதனால் ஃபோனில் விசாரித்து கொண்டேன். அவங்களும் எங்களை அடிக்கடி ஃபோன் பண்ணி விசாரித்து பண்ணாங்க. அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே நான் ஒரு புதிதான ஒரு பிரசங்கத்தை உங்களுக்காக பேசவில்லை. நல்ல கர்த்தருடைய வார்த்தையை, தெரிந்த வார்த்தைகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். அநேக பிரசங்கங்களை பாஸ்டர் பண்ணுறதை நான் கேட்டிருக்கிறேன், யூடியூப்பில் கேட்டிருக்கிறேன். நீங்கள் பண்ணுற ஆராதனை எல்லாமே பார்த்துருவேன், ஓரளவு பார்த்துருவேன். என்னென்ன பேசுகிறீங்க, என்னென்ன செய்கிறீங்கன்னா ஓரளவு தெரியும் எனக்கு. ஆனாலும் உங்களுடைய நடைமுறைகளுக்கு தகுந்தபடி நானும் கர்த்தருடைய வார்த்தையை இந்த நாட்களில் பகிர்ந்து கொள்வதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்க போகிறோம். அதற்கு முன்பதாக 1 சாமுவேல் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார். நீர் அவர்களை கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். கண்களை மூடி ஜெபிப்போமா. ஆண்டவரே, இந்த வார்த்தையை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பீராக. இந்த புதிய ஆண்டுக்குள்ளே போகிற ஆண்டவரே, நாங்கள் ஒரு புது மனுஷனாக இந்த இடத்தை விட்டு நாங்கள் போவதற்கு ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை ஆசீர்வதித்து கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நல்ல வார்த்தைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீ வேறு மனுஷனாய் மாறுவாய். ஆமென். அல்லேலூயா. நான் இப்போ உங்களை ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். உங்களால் ஜெயிக்க முடியுமா முடியாதா? இதெல்லாம் கேள்வியா அப்படின்னு கேட்காதீங்க. கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. யூ கேன் வின். உங்களால் ஜெயிக்க முடியும். த லைஃப் இஸ் சேலஞ்ச். அது உங்களால் முடியும். முடியாதுன்னு ஒன்றுமே கிடையாது. ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. இன்னைக்கு காலையில் ஒரு நல்ல வார்த்தையை எங்கள் சபையிலே நான் பிரசங்கம் பண்ணினேன். ஆண்டவர் ஒவ்வொரு கோத்திரத்தையும் சில நேரம் தெரிந்தெடுக்கும் போது சீட்டு போட்டு ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். சிலரை சீட்டு போட்டே கடலுக்குள்ளே தள்ளியிருக்கிறாரு. அது யாரு? யோனா. இப்படிலாம் செஞ்சுருக்கிறாரு. ஆனால்
தெரிந்தெடுக்கும் போது ஆண்டவர் ஒரு வித்தியாசமாய் ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார். இது எதற்காக தெரிந்தெடுக்கிறார் என்று சொன்னால், ஒரு உறுதியின் நிலைமையை குறிக்கிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு ஸ்தோத்திரம், வேறு மனுஷனாய் நீ என்ன செய்வாய்? மாறுவாய். இந்த புதிய ஆண்டுக்குள்ளே போகும்போது நீங்க எப்படி மாறணுமா சொல்லுங்க? வேறு மனுஷனாய் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? மாற வேண்டும். இந்த இடத்த கடந்த 12 மாசங்கள் நம்ம போய்விட்டது. இந்த 12 மாசத்துக்குள்ள ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒவ்வொரு காலகட்டமும் இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் வேறு மனுஷனாய் நாம் என்ன செய்ய வேண்டும்? வேறு மனுஷியாய் நம்ம மாற வேண்டும். ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து சிலர் வீட்டில் காலண்டரையே திருப்பி போடலை. நானே போய் திருப்பி போட்டிருக்கிறேன். ஸ்தோத்திரம். அப்படிலாம் இருந்த நாட்கள் இப்போ வேகமாக என்ன செய்விட்டது? போய்விட்டது. சிலர் வீட்டில் பிப்ரவரி மாதத்துலேயே தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. நானே போய் தம்பி பாஸ்ட் உதவி போதர் அவரை கூப்பிட்டு இந்த காலண்டர் தயவு செய்து டிசம்பருக்கு என்ன செஞ்சிரு, கொண்டு வந்துரு அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். எத்தனை பேர் நீங்கள் அப்படி செய்தீர்கள் என்பது எனக்கு தெரியாது. ஏன் இதை சொல்லுன்றால், வேகமாய் போகிறது. நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாமே வேகமாய் போய் கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். ஆனால் இதற்கு ஆதாரமாய் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ள நீங்க போகணும். பழசெல்லாம் மறந்துருங்க. அல்லேலூயா. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது, உங்க சபையில நான் பிரசங்கம் பண்ணும்போது, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்பதை பிரசங்கம் பண்ணினேன். நான் என்னுடைய யூடியூப்ல போட்டேன். கிட்டத்தட்ட 1000 நிறைய பேர் பார்த்துருக்குறாங்க. ஸ்தோத்திரம். நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ள புது வருஷத்துக்குள்ள போகும்போது போகணும். பழசை எல்லாத்தையும் தூக்கி என்ன செய்திடணும்? தூக்கி தூர போட்டுடணும். உங்கள்கிட்ட என்னெல்லாம் பிடிக்காத இருக்குதோ அதெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு புதிய வாழ்க்கைக்குள்ள, புதிய ஜீவியத்துக்குள்ள, புதிய சிந்தனையோடு நாம் புது வருஷத்துக்குள்ள என்ன செய்யணும்? போகணும். ஆண்டவர் அப்பதான் நம்மளை நடத்துவார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்திலிருந்து ஒரு சம்பவத்தை மட்டும் நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1, 2, 3 வாசியுங்கள். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1, 2, 3 வாசியுங்கள். ஏகூத் மரணம் அடைந்த பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்ப கர்த்தரின் பார்வைக்கு, கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து வந்தார்கள். ஆகையால் கர்த்தர் அவர்களை ஆத்சோரில் ஆளுகிற யாபின் என்னும் கானானியருடைய ராஜாவின் கையிலே என்ன செய்தார்கள்? விற்று போட்டார்கள். அவனுடைய சேனாதிபதிக்கு சிசேரா என்று பெயர். அவன் ஒரு நிமிஷம் இருக்கட்டும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நியாயாதிபதியினுடைய காலங்களிலே நியாயம் விசாரித்து வரும்போது நிறைய பிரசங்கங்களை கேட்டிருப்பீர்கள். ஏகூத் மரணம் அடைந்தான். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பை என்ன செய்தார்களாம்? செய்து வந்தார்கள். வேதத்தில் நிறைய பேர் சொல்லப்பட்டிருக்கு. நலமானதை செய்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, நல்லதை செய்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசா என்கிற மனுஷன் கர்த்தருடைய பார்வைக்கு நலமானதை செய்தான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த ஜனங்கள் கர்த்தருடைய பார்வைக்கு எப்படி இருந்தார்களாம்? பொல்லாப்பை இவர்கள் காலங்காலமாய் அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். இந்த காலத்துல தான் இவர்களை யாபீன் என்னும் கானானுடைய கையிலே விற்று போட்டார்கள். யாபின் என்கிற ஒரு மனுஷன், அவனுடைய கையில, அவனுடைய பேரு தான், இன்னொரு பேரு சிசரா. விற்று போட்டார்கள். ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் கையிலே விற்று போட்டு எதற்காகனா சிறையாக்கப்பட்டார்கள். இந்த சிசரா யார் என்று சொன்னால், இவன் ஒரு ராஜா. சொல்லுவோம்ல பொதுவாகவே, பார்வோன் என்று சொன்னால் ராயன் என்று சொல்லுவோம்ல, அதே போல இவன் ஒரு முக்கிய நபராய் அந்த இடத்திலே அவன் காணப்பட்டான். ஸ்தோத்திரம். இந்த கானானியன் என்று சொன்னால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சகரியாவுடைய புஸ்தகத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது 14:21. கானானியன் என்று சொன்னால், ஸ்தோத்திரம், அவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கானானியன் என்று சொன்னால் எப்படிப்பட்டவனா? சபிக்கப்பட்டான். அவனுடைய கையிலே பாவங்கள் செய்ததினாலே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் விற்கப்பட்டார்கள் என்று வேதத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்தின் நிமித்தமாய் அவர்கள் எல்லாரும் விற்கப்பட்டார்கள்.
பாவம் பாவம் வந்து சாபமான ஒரு சூழ்நிலை. எல்லாரும் விற்கப்பட்டார்கள். ஒரு சின்ன சாரம்சத்தை தான் முதலாவது உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். விற்கப்பட்டதினாலே அவர்கள் அதிலிருந்து மீண்டு வெளியே வர முடியவில்லை. ஸ்தோத்திரம். இந்த 12 மாதங்கள் நாம் கடந்து வந்திருக்கிறோம். எத்தனையோ நம்முடைய வாழ்க்கையில சில நேரம் பிரச்சனைகள் இருந்திருக்கும், தோல்விகள் இருந்திருக்கும், கஷ்டங்கள் இருந்திருக்கும், நஷ்டங்கள் இருந்திருக்கும், விட முடியாத சூழ்நிலைகள் இருந்திருக்கும். நம்ம குடும்பத்தில் நிறைய கட்டுகள் இருந்திருக்கும், போராட்டங்கள் இருந்திருக்கும், அவமானங்கள் இருந்திருக்கும், துக்கங்கள் இருந்திருக்கும், கண்ணீர் வடிக்கிற அனுபவங்கள் இருந்திருக்கும். வெளியே சில பிரச்சனைகளை சொல்லியிருப்போம், சில பிரச்சனைகளை வெளியே சொல்ல முடியாமல் இருந்திருக்கும், சில பிரச்சனைகளை நம்முடைய போதகிட்ட சொல்லியிருப்போம், சில பிரச்சனைகளை சொல்ல முடியாமலேயே நம்ம வீட்டிலே உட்கார்ந்து அழுதிருப்போம். காரணம், சில நேரம் நாம் செய்கிற சின்ன சின்ன காரியத்தை நிமித்தம் சில நேரம் பிசாசினுடைய கையிலே நாம் என்ன செய்கிறோம் என்றால் விற்கப்படுகிறோம். இவர்கள் எல்லாரும் கர்த்தருடைய பார்வைக்கு இவர்கள் பொல்லாப்பை செய்ததினாலே ஒரு முக்கியமான ஒரு ராஜா சிசரா என்கிற ஒரு தலைவனுடைய கையிலே இவர்கள் விற்கப்பட்டார்கள். கானானியர்கள் கையிலே இவர்கள் விற்கப்பட்டார்கள். கானானியர்கள் என்று சொன்னால் ஒரு சாபம் நிறைந்த ஒரு காரியம். பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. சகரியா புஸ்தகத்தில் 14:21 கர்த்தருடைய ஆலயத்திலே கானானியர்கள் ஒருவரும் என்ன செய்யறதில்லை, இருந்ததில்லை. வாசிங்கள். அப்பொழுது எருசலேமிலும் யூதாவிலும் உள்ள எல்லா பானைகளும், யூதாவில் உள்ள எல்லா காளைகளும், சொல்லும் வாசிங்க. சேனைகளின் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் இருக்கும். பலியிடுகிற யாவரும் வந்து அவைகளில் எடுத்து அவைகளில் சமைப்பார்கள். அந்நாள் முதல் சேனைகளுடைய கர்த்தரின் ஆலயத்திலே யாதொரு கானானியனும் இருப்பதில்லை. கானானியனும் என்ன செய்யறதில்லை. இந்த புது வருஷத்துக்குள்ள போகும்போது அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ள நீங்க போகணும். ஆமென். புதிய ஜீவியத்துக்குள்ள போகணும். ஒருவேளை நமக்கு பிடிக்காத சில விஷயங்கள் ஆலயத்துக்குள்ள இருக்கலாம். ஏன்னா பல வருடங்களா நான் சபை நடத்தி கொண்டு இருக்கிறேன். கிட்டத்தட்ட 24 வருஷமா நான் காளையார் 23 வருஷமா காளையார் கோவிலில் நான் இருக்கிறேன். ஒரு போதவருடைய கையில் கிட்டத்தட்ட 4 வருஷமா இருந்திருக்கிறேன். பிறந்ததிலிருந்து நல்ல ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கு தெரிந்து சபை எப்படி நடக்கப்படும், சபை எப்படி இருக்கும், சபையிலுடைய மக்கள் எப்படி இருப்பார்கள், ஊழியர்கள், குடும்பங்கள், எல்லா சூழ்நிலைகளும் எனக்கு தெரிந்ததுனால இவ்வளவு தெளிவாய் சொல்கிறேன். யாதொரு கானானியனும் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடாது. ஒரு கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆலயத்துக்குள்ளே கானானியர்கள் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். தேவனை ஆராதிப்பதற்கு நாம் துடிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவனை தேடுவதற்கு துடிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவனை ஆராதிப்பது மாத்திரமல்ல, ஜெபிப்பதற்கும் எல்லா வேளைகளிலும் தேவ சமூகத்தில் நாம் எப்பொழுதும் அவரை மகிமைப்படுத்துகிறவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். இந்த ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் சிஸ்ராவுடைய கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள் என்று சொன்னால், அவர்கள் எல்லாரும் கர்த்தருடைய பார்வையிலே நலமானதை செய்யவில்லை. ஸ்தோத்திரம். நான் கடந்த நாட்களிலே ஒரு மதுரைக்கு ஒரு இடத்துக்கு போனேன். ஒரு பாப்பாவை நான் பார்த்தேன். ஒரு ஷாப்பிங்கில் இங்கே வான்னு சொல்லி கூப்பிட்டேன். அந்த பாப்பாவை என்னம்மான்னு கேட்டேன். என்ன பாஸ்டர் அப்படின்னு கேட்டேன். பாஸ்டர் கேட்கல, என்னன்னு கேட்டான். எந்த சர்ச்சுக்கு போகிற அப்படின்னு கேட்டேன். நல்ல கவனிங்க. எந்த சர்ச்சுக்கு போகிற அப்படின்னு கேட்டேன். நான் சர்ச்சுக்கு போகிறது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டான். இல்லை, உன் முகத்தை பார்த்தா நீ எங்கேயோ ஒரு சர்ச்சுக்கு போகிறது போல தெரியுது. அது சொன்னா, நான் ஆனமலையில் இருக்கிற ஒரு சர்ச்சுக்கு போகிறேன், ஏஜி சர்ச்சுக்கு போகிறேன்னு சொன்னான். எனக்கு அவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. என்னன்னு கேட்டால், நம்மளை பார்த்த உடனே அந்த பாஸ்டர் நம்மளை சர்ச்சுக்கு போகிறாங்கன்னு என்ன செய்தாங்க, சொல்லிட்டாங்களே. அவ்வளோ ஒரு சந்தோஷம். நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, நீங்கள் வேத கல்லூரியில் படித்து கொண்டிருந்தாலும் சரி, நீங்கள் ஒருவேளை ஸ்கூலில் படித்து கொண்டிருக்கலாம், வேலை பார்க்கலாம், நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களை பார்க்கும்போது கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதை நீங்கள் விளங்க வேண்டும். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த சிஸ்ரா யார் என்று சொன்னால், இவன் ஒரு பெரிய படைத்தலைவன். நல்ல கவனிக்கணும். என்ன பிரசங்கத்தை எல்லாரும் நல்ல கொஞ்சம் கவனமாக கேட்கணும். ஏன்னா கொஞ்சம் ஆழமாக நான் கொஞ்சம் பேசிட்டு இருக்கிறேன். இதில் கொஞ்சம் இதோடைய வார்த்தைகள். சிஸ்ரா என்று சொன்னால் இவன் ஒரு பெரிய படைத்தலைவன். இவன் ஒரு ராஜா, ராயனை போல ஒரு பெரிய மனுஷன். அவன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவன். அவன் சொன்னா ஒன்று நடக்கும், அவன் சொன்னா ஒரு காரியம் நிற்கும். அப்படிப்பட்ட ஒரு படைத்தலைவன் தான் இந்த சிஸ்ரா. இவங்கிட்ட யாரும் போய் பேச முடியாது.
நான் ஒரு புஸ்தகத்தில் வாசிக்கும் போது இவனை குறித்து இவங்கிட்ட போய் யாரும் பேச முடியாது. இவன் ஒரு முக்கியமான அந்த பகுதியில ஒரு முக்கிய புள்ளி, ஒரு முக்கிய பிரமுகர்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இந்த சீசரா. ஆண்டவர் இவன் ஒரு கானானியருடைய கையில இவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் விற்கப்பட்டார்கள். இது ஒரு கஷ்டமான ஒரு விஷயம்தான். நம்ம ஆண்டவரை தேடி வரும்போது, பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் பெற்றும் போது, ஞானஸ்தானம் எடுத்த போது, சபையில திருவிருந்து எடுத்துக்கொண்டிருக்கும் பொழுது, நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் நான் பேசுறது ஒரு மாதிரி தான் இருக்கும். நம்ம வாழ்க்கையில ஒரு நாளும் அடுத்தவருடைய கையிலே நாம் விற்கப்படக்கூடாது, பிசாசினுடைய கையிலே நாம் விற்கப்படக்கூடாது. ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்ம சபை, நம்முடைய ஊழியம், நம்முடைய குடும்பம் என்கிற அந்த தாட், அந்த மனசு நமக்குள்ள ஒவ்வொரு நாளும் எழும்ப வேண்டும். இந்த சிஸ்ரா ஒரு மோசமான ஒரு பெரிய ராஜா. அவன் எடுக்கிற தீர்மானம் ரொம்ப கடினமா இருக்கும். அவன் எடுக்கிற பொசிஷன் ரொம்ப மோசமான ஒரு பொசிஷன். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் யோசிக்கவே இல்லை. அவர்களை சிஸ்ரா என்கிற அந்த கானானியுடைய கையிலே அவர்கள் விற்கப்பட்ட பொழுது தடுமாற்றங்கள் வந்தது. இந்த காலவெளியிலே நாம் பிசாசுடைய கையிலோ மற்றவருடைய கையிலேயோ தேவையில்லாத விஷயத்துல மாட்டிக்கொள்ளும் போது நாம் சில நேரம் தடுமாறி போய் கொண்டு இருப்போம். அது நமக்கு வாழ்க்கையில சரியா நம்மளை ஆசீர்வாதத்துக்கு நேராய் நடத்தாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பார்வையிலே நாம் நலமானதை நம்ம வாழ்க்கையில செய்து பழகணும். அதுதான் நான் சொன்னேன், இந்த புது வருஷத்துக்கு போகும்போது நீங்க எல்லாருமே கர்த்தருடைய பார்வையிலே ஒரு புது வாழ்க்கைக்குள்ளே போகணும். உங்களால ஜெயிக்க முடியும். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஏன் சிஸ்ரா என்று சொன்னா இவ்வளவு சூழ்நிலைகள் இருக்கிறது என்றால், சிஸ்ராவுடைய வாழ்க்கையிலே நிறைய விஷயங்களை படித்து பார்த்தேன். அவன் வாழ்க்கையில நிறைய சாபங்கள் இருந்தது. அவன் எடுக்கிற முடிவு எல்லாமே தீமையா இருந்தது. அவன் எடுக்கிற அந்த ஒவ்வொரு சூழ்நிலையும் கடினமா இருந்தது. அவன் ஜனங்களை நடத்தும் போது கடினமா இருந்தது. வித்தியாசமான ஒரு அனுபவத்திலே இந்த சிஸ்ரா காணப்பட்டான். வேத புஸ்தகத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, கானானியர் என்றால் சாபங்கள் என்ற அர்த்தம். சாபங்கள் என்ற அர்த்தம். அதனால தான் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை என்ன நடந்துச்சு, பாவம் செய்ததுனாலே அவருடைய கையிலே அவர்களை என்ன செய்தார்களாம், விற்று போட்டார்கள். இரண்டாவது அங்க ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னன்னு கேட்டா 4:2 வாசியுங்கள். 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசியுங்கள். ஆகையால் கர்த்தர் அவர்களை ஆத்சோரில் ஆளுகிற யாபின் என்னும் கானானியருடைய ராஜாவின் கையிலே விற்று போட்டார். அவனுடைய சேனாபதிக்கு, நல்ல கவனிங்க, இப்ப ரொம்ப முக்கியமான விஷயம், அவனுடைய சேனாதிபதிக்கு சிசேரா என்று பெயர். அவன் புறஜாதிகளுடைய பட்டணமாகிய அரோசேத்திலே குடியிருந்தான். அவனுக்கு 900 இருப்பு ரதங்கள் இருந்தது. அவன் இஸ்ரவேல் புத்திரரை 20 வருஷம் கொடுமையாய் ஒடுக்கினான். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். அக்காலத்திலே லபிதோத்தின் மனைவியாகிய தெபோராள் என்னும் தீர்க்கதரிசியானவள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தாள். போகும். இந்த சிஸ்ரா இருந்த ஒரு சிங்காசனத்தினுடைய பேர் என்ன தெரியுமா? ஆசோர். என்ன பேரா? ஒரு புஸ்தகத்தில் அரோசேத். சிங்காசனம் என்ன பேரு? அரோசேத். இந்த சிங்காசனம் எப்படி செய்யப்பட்டது என்றால் தங்கத்தினால் செய்யப்பட்ட ஒன்று. நான் ஒரு புஸ்தகத்தில் நம்முடைய தீசிஸ் எடுத்து படிக்கும்போது தங்கத்தினால் செய்யப்பட்ட ஒன்று, விலை உயர்ந்த ஒரு சிங்காசனம். இந்த சிங்காசனத்தில் இருந்துதான் இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்தானா? நியாயம் விசாரித்தான். இன்றைக்கு நான் ஒன்று சொல்றேன், நம்ம வாழ்க்கைக்கு விரோதமாய், குடும்பத்துக்கு விரோதமாய், பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற இந்த சிஸ்ராவினுடைய சூழ்நிலைகள், சிங்காசனத்தை கர்த்தர் இந்த காலை வேளையிலே நம்ம ஆராதனையில் நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டிருப்போம். இந்த மாலை வேளையிலும் ஆண்டவர் அதை எல்லாவற்றையும் மாற்றி போடுவாராக. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல ஆவில நிரம்பி நல்ல அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ரீகாமா ரந்தர ஷபல் அந்தல பல பலபா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். உடைய சிங்காசனம் அழிந்து போவதாக. ஆண்டவரே பட்டணத்திலே ஆண்டவரே சிஸ்ராவுடைய படைகள் வந்து ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்பின போது அது அத்தனையும் மாறியது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே
அல்லேலூயா. அவருடைய சிங்காசனம் சாதாரணமான ஒரு சிங்காசனம் கிடையாது. அவன் பட்டணம் இருந்த இடம் சாதாரணமான ஒரு இடம் கிடையாது. சில நேரம் நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, குடும்பத்திலும் சரி, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எழும்பும் போது நல்ல ஒரு ஜெப வாழ்க்கை இருக்கும். ஆனால் ஆண்டவர் அதிலிருந்து நமக்கு ஜெயத்தை தருவாராக. அல்லேலூயா. நிறைய நேரம் நம்ம வாழ்க்கையில் ஏன் ஜெயம் பெற முடியலன்னு சொன்னா, இப்படிப்பட்ட சிங்காசனங்கள் வரும், இப்படிப்பட்ட ராஜா பொறுப்பு வரும், இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் என்கிற ஒரு சூழ்நிலைகள் இருக்குமானால், இந்த புதிய வருஷத்துக்கு போகும்போது ஒரு புதிய வாழ்க்கை, புதிய ஜீவியம், புதிய சிந்தனை, புதிய ஏக்கம், புதிய காரியங்களை ஆண்டவர் இந்த நாட்களில் செய்வாராக. அல்லேலூயா. இது நம்ம வாழ்க்கையிலே ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற ஒரு விஷயம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இவனுடைய சிஸ்ராவுடைய நோக்கம் எல்லாம் தேசத்துக்குள்ளே இயேசுவை அறியாத அந்த விக்கிரக ஆராதனைகள், இயேசுவை அறியாத ஸ்தோத்திரம் இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் இவன் உள்ளே கொண்டு வந்தான். பாவத்தை உள்ளே கொண்டு வந்தான். ஸ்தோத்திரம், கண்டுகுட்டிகளை உள்ளே கொண்டு வந்தான். வித்தியாசமான சூழ்நிலைகளை உள்ளே கொண்டு வந்தான். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தரை தேட விடாதபடி நிறைய விஷயத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் அவன் எழுப்பினான். சில நேரம் ஆண்டவரை விட்டும், குடும்பத்தை விட்டும், ஊழியத்தை விட்டும், சபையை விட்டும் சில நேரம் நம்ம வாழ்க்கையில தூரம் போகும்போது பிசாசு, சில நேரம் சாபங்கள், சில நேரம் சூழ்நிலைகள் வரும் பொழுது நம்மளை ஒரு நல்ல நிலைமைக்கு அவன் கொண்டு போக மாட்டான். இப்ப சொல்லுங்க, சிஸ்ராவினுடைய படைகளை போல நாங்கள் வாழக்கூடாது ஆண்டவரே. அல்லேலூயா. எங்களுடைய சிங்காசனம் உயர்ந்திருக்க வேண்டும். அவனுடைய படைகள் எல்லாம் வித்தியாசமா இருந்தது. ஒருவேளை நீங்கள் புதிதாக இருந்திருக்கலாம், ஒருவேளை சபைக்கு நீங்கள் வந்து கொண்டிருக்கலாம், பல வருஷமா நீங்கள் சபையில் ஆராதனை செய்யலாம். இந்த 2025ஆம் ஆண்டு போகும்போது சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஒரு புதிய மனுஷனாய் மாற வேண்டும். ஆண்டவரே நான் வேறு மனுஷனாய் மாற வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட தடுமாற்றங்கள் வந்தது. வேறு மனுஷனாய் மாற முடியவில்லை, வேறு சிந்தனையாய் மாற முடியவில்லை, வேறு ஏக்கமாய் மாற முடியவில்லை, வேறு நோக்கமாய் மாற முடியவில்லை. இன்னும் பழைய நோக்கத்திலே நாங்கள் இருக்கிறோம். அப்படி இருந்தா இன்னைக்கு தூக்கி தூர போடுறங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் என் வாழ்க்கையில் இன்னும் குறைவுகள் வந்து கொண்டிருக்கிறது? ஏன் வாழ்க்கையில் இன்னும் பிள்ளைகளுக்கும் குடும்பத்திற்கும் ஏன் இன்னும் குறைவுகள் இருக்கிறது என்று சொன்னால், நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய முதல் இடத்தை ஆண்டவருக்கு கொடுக்கணும். ஆமென். கடந்த நாள் இன்னைக்கு காலையிலேயே சபையில சொல்லும்போது சொன்னேன், சில குடும்பத்தில் எங்களை முன்னாடி கூப்பிடுறாங்க. யூடியூப்ல போகுது, ரைட்டு. எங்க குடும்பத்தில் என்ன செய்யறாங்க, முன்னாடி எங்களை கூப்பிடுறாங்க, பாஸ்டர் பால் காய்க்கிறதுக்கு நீங்க வந்துருங்கன்னு. சில குடும்பத்தில் எங்களை திருமணத்தில் முன்னாடி குதிக்க வைக்கிறாங்க. சில இடத்துல என்ன நடக்கும் தெரியுமா, நீங்க வந்து ஒரு சின்ன ஜெபத்தை மட்டும் பண்ணிட்டு போயிருங்க, மீதி உள்ளதெல்லாம் பின்னாடி பார்த்துக்கிடுவோம் அப்படி சொல்றாங்க. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய இடத்துல சில நேரம் கர்த்தருக்கு நம்ம முதல் இடத்தை கொடுத்து தான் ஆக வேண்டும். ஆமென். அல்லேலூயா. நாங்களாம் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கிற நீங்கள், ஆண்டவரை நேசித்து வந்திருக்கிற நீங்கள், ஒருவேளை இந்த சூழ்நிலையில நீ இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். எல்லாருக்கும் சொல்ல விரும்பல. தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நீங்கள் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில சாபங்களும் பாவங்களும் உள்ளே வரக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இன்னும் சில நேரம் நம்ம வாழ்க்கையில நல்லது நடக்க வேண்டும் என்பதற்காக ஸ்தோத்திரம், அநேக நேரம் நம் மற்றவர்களை நாடி போகிறோம், உலகத்தை நாடி போகிறோம். ஸ்தோத்திரம். இன்னும் நிறைய பேர் ஆண்டவரை தேடி வந்தும், தப்பா யாரும் எடுத்துக்கிட வேண்டாம், இன்னும் நிறைய பேருக்கு ஆண்டவரை தேடி வந்துட்டு இன்னும் குறி சொல்லுகிறதை கேட்பதற்கு போறாங்க. இன்னும் ஆண்டவரை தேடி வந்துட்டு இன்னும் கிளி சோசியத்துக்கு போறாங்க. ஸ்தோத்திரம். உங்களை பார்த்தாலே நாங்களே என்னன்னு சொல்லிடுவோமே, ஏன் இன்னொரு இடத்துக்கு போகணும்? ஒன்று பார்த்தா தான் என்ன செய்திருவோம், சொல்லிடுவோமே. மற்றவங்கிட்ட போய் கை, அவன் கை நல்லா இருந்துச்சுன்னா ஏன் அவன் அந்த ரோட்ல உட்கார்ந்துருக்கிறான்? அவன் நல்லா இல்லாதனால தான் என்ன செய்திருக்கிறான், அங்க உட்கார்ந்துருக்கிறான். கானானியருடைய கையில நம்ம வாழ்க்கையை என்ன செய்யக்கூடாது, மாட்டிக்கொள்ளக்கூடாது. கானானியுடைய கையில மாட்டிக்கொள்ளக்கூடாது. சிஸ்ரா அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தான். இஸ்ரவேல் ஜனங்கள் தெரியாம அந்த இடத்துல போய் மாட்டிக்கொண்ட போது, விற்கப்பட்ட போது, அவர்களை ஸ்தோத்திரம் ஆண்டவரை தேட விடாதபடி பல காரியங்களை உள்ள கொண்டு வந்து கர்த்தரை மறுதலிப்பதற்கு கூட சொல்லக்கூடிய வார்த்தைகள் அவன் வாழ்க்கையில இருந்தது. ஏன்னா அவன் சிங்காசனம் உயர்ந்திருந்தது, அவருடைய சிஸ்ராவுடைய படைகள் உயர்ந்திருந்தது, அவனுடைய ராஜ்யங்கள் உயர்ந்திருந்தது. சில நேரம் நம்ம மாட்டிக்கிட்டோன்னா நம்முடைய வாழ்க்கையில தடுமாற்றங்கள் வந்துவிடும். அல்லேலூயா. வேலை பார்க்குற இடத்துல நம்ம இருக்கிறோம்னு சொன்னா, வேலை பார்க்கும் பொழுது கவனமாய் நம்ம வேலை பார்க்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதை கவனமாய் நம்ம வேலை பார்க்க வேண்டும். எத்தனையோ பேர் வேலை பார்த்துட்டு வந்து இரவு நேரத்தில் எங்க வீட்டில் வந்து அழுதுருக்கிறாங்க, இந்த வேலை என்னால பிடிக்கல பாஸ்டர், இங்க என்னால வேலை பார்க்க பிடிக்கல, என் வாழ்க்கையில் இப்படி நடந்து விட்டதுன்னு சொல்லி எத்தனையோ பேர் வந்து அழுதுருக்கிறாங்க.
இதற்கெல்லாம் நாம் இடம் கொடுக்க கூடாது. அல்லேலூயா. கையில மாட்டிக்கொள்ள கூடாது. ஸ்தோத்திரம். யாதொரு கானானியனும் தேவனுடைய ஆலயத்தில் இருந்ததில்லை. சகரியா புஸ்தகத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்போது நமக்குள்ள ஒரு பெரிய பக்தி இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்போது பெரிய ஒரு பக்தி நம்மளை ஆட்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்போது ஒரு ஸ்தோத்திரம், ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சி இருக்கணும். நேற்று ஒரு நபர்கிட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், நான் வீட்டில் தூங்கும்போது நானும் என் குடும்பமும் நிம்மதியாக தூங்கலன்னு சொன்னா அந்த அடுத்த நாளில் வேலை பார்க்கும்போது எங்களால் முடியல பாஸ்டர். எத்தனை குடும்பத்தில் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கிறது. இது எல்லாம் மாற்றுவதற்கு இந்த புது வருஷத்தில் எல்லாத்தையும் தூக்கி, தேவையில்லாதெல்லாம் தூக்கி தூரப்படுங்க. ஆமென், அல்லேலூயா. நம்மகிட்ட கோபம் இருக்குன்னா தூக்கி தூரப்படுங்க. ஒரு அல்லே சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. கோபம் இருக்குன்னா தூக்கி போடுங்க. கசப்பு இருக்குன்னா என்ன செய்யுங்க? தூக்கி தூர போடுங்க. வைராக்கியம் இருக்குன்னா தூக்கி தூர போடுங்க. நம்ம ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ள, புதிய ஜீவியத்துக்குள்ள நம்ம என்ன செய்ய வேண்டும்? போக வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். பாவங்கள், சாபங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்துடக்கூடாது. சிஸ்ராவுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட காரியங்கள் இருந்ததுனால தான் அவன் எல்லாவற்றையும் செய்ய முடிய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக அவன் எழும்பினான். ஸ்தோத்திரம். இதற்கு ஒரு மனுஷனை, ஒரு தீர்க்கதரிசி தெபொராள் எழுப்புறார். இப்ப சொல்லலாம், பாராக்கு என்று சொன்னால் ஒரு மனுஷன் எழுப்புறான். வாசிக்க வேண்டாம். பாராக்கு என்று சொன்னால் ஒரு மின்னலை போன்றவன். சத்தமா சொல்லுங்க. பாராக்கு என்று சொன்ன மின்னலை போன்றவன், ஒரு வெளிச்சத்தை போன்றவன். ஸ்தோத்திரம். இவன் எப்படிப்பட்ட மனுஷன் என்று சொன்னால் வேறு மனுஷன். சத்தமா கையை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. பாராக்கு என்று சொன்னால் வேறு மனுஷன், ஒரு மின்னலை போன்றவன், வெளிச்சத்துக்குரியவன், பக்திக்குரியவன், தேவனை தேடுகிறவன், கீழ்ப்படிந்துள்ள மனுஷன், ஆண்டவருடைய வார்த்தைக்கு சரி என்று சொல்லுகிறவன், தீர்க்க தரிசன வார்த்தையை ஏற்றுக்கொண்டவன். தெபொராள் தீர்க்க தரிசனம் உரைத்த போது அதை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவன் தான் இந்த பாராக். அல்லேலூயா. நான் பேசுறது உங்களுக்கு புரிஞ்சிச்சா, புரியலையா? புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புறேன். அவ்வளவுதான். அதுக்காக தான் இவ்வளவு தூரம் பேசிக்கிட்டு இருக்கிறேன். இந்த பாராக் என்பவன் மின்னலை போன்றவன் இருந்ததுனாலே இவனுக்குள்ள இவன் ஸ்தோத்திரம். இவனை குறித்து இன்னொரு சொல்லும்போது இவன் யார் என்று சொன்னால் இவன் நப்தலி குடும்பத்தை சேர்ந்தவன். உங்களுக்கு புதுசா வந்திருக்கீங்களா? கை யோசித்துங்க. உங்களுக்கு ஒரு வேளை தெரியும். இல்லை, எல்லாரும் இருக்கிறீங்க, சந்தோஷம். இவன் எந்த குடும்பத்தை சேர்ந்தவன் என்றால் நப்தலி குடும்பத்தை சேர்ந்தவன். நப்தலி குடும்பம் என்று சொன்னால் விடுதலை பெற்ற பெண்மான் ஒரு குடும்பத்தில் சேர்ந்தவன். அல்லேலூயா. விடுதலை பெற்ற பெண்மான். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை வேண்டும். விக்கிரக ஆராதனையிலிருந்து நமக்கு விடுதலை வேண்டும். சாபத்திலிருந்து நமக்கு விடுதலை வேண்டும். பாவ ஸ்தோத்திர கட்டுகளிலிருந்து நமக்கு விடுதலை வேண்டும். நோயிலிருந்து விடுதலை வர வேண்டும். ஆமென். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையிலிருந்து நமக்கு விடுதலை வேண்டும். இருளில் இருந்து நமக்கு விடுதலை வேண்டும். இருளில் இருந்து நமக்கு விடுதலை கொடுப்பதற்காக தான் இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமியிலே வந்தார். அல்லேலூயா. நப்தலி குடும்பத்தை சேர்ந்தவன். இவன் ஒரு மின்னலை போன்றவன். இவன் ஜெயிக்க பிறந்தவன். இவன் யுத்தத்தில் நிற்கிறவன், தேவனை மகிமைப்படுத்துகிறவன், தேவனை ஆராதனை செய்கிறவன், கீழ்ப்படிந்தவள் ஒரு மனுஷன். ஆமென். இந்த பாராக்கத்தான் தெபொராள் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். பாராக்கே, நீ எழும்பு. அல்லேலூயா. இந்த வருஷத்துல கர்த்தருக்காக எழும்பணும். போகும்போது ஒரு கையை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சபையா எழும்பணும். பழைய பிரச்சனையே பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. பழைய காரியத்தையே யோசித்துக்கிட்டு இருக்கிறாங்க. பழைய அன்னைக்கு இப்படி நடந்துச்சே, இன்னைக்கு இப்படி நடந்துச்சே, என் வாழ்க்கையில இப்படி, அதெல்லாம் தூக்கி தூர போடுங்க. ஒரு அல்லையா சொல்லுங்களேன். இவன் ஒரு நப்தலி குடும்பத்தில் இருந்ததுனாலே கர்த்தர் இவனை பயன்படுத்தினார். நீங்கள் ஆண்டவருக்காக இந்த வருஷத்துல, புது வருஷத்துல போகும்போது நீங்கள் கர்த்தருக்காக எழும்பணும். எழும்பணுமா, எழும்ப கூடாதா? போன வருஷத்துல எழும்பதை காட்டிலும் இந்த வருஷத்துல எழும்பினதை காட்டிலும் இந்த புது வருஷத்துக்குள்ள போகும்போது சொல்லுங்க, ஆண்டவரே நான் இன்னும் உமக்காக இந்த வருஷத்துல அதிகமாய் புது வருஷத்துல நான் எழும்புவேன். ஊழியத்துக்கு எழும்புவேன், சபைக்கு எழும்புவேன், ஆண்டவரை ஆராதிக்கிறதுல எழும்புவேன், தேவனுக்காக கொடுக்கிறதுல எழும்புவேன், மிஷினரிகளை தாங்குவதில் எழும்புவேன், கர்த்தரை மகிமைப்படுத்துவதில் எழும்புவேன், இன்னும் உம்முடைய ஊழியத்தை தாங்குவதில் எழும்புவேன். போன நாட்கள்ல இல்லாத காட்டிலும் இந்த வருஷத்துல உமக்காய் நான் இந்த புதிய வருஷத்துல, புதிய ஆண்டிலே நான் செய்ய வேண்டிய வேலைகள் இருக்கிறது. அதை சந்தோஷமாய் நான் என்ன செய்வேன்? அல்லேலூயா, அல்லேலூயா. இவன் பாராக்கு எழும்புன்னு சொன்ன உடனே பாராக்கு உடனே என்ன செய்யறான்? இவன் எழும்பினான். ஏன்னா இவன் நப்தலி குடும்பத்தை சேர்ந்த. எல்லாம் சொல்லுங்க,
ஒரு மாதிரி நெத்திலின்னு சொல்லிடாதீங்க. நப்திலி குடும்பத்தை என்ன சேர்ந்தவன். என்னடா பாஸ்டர் நப்திலிங்கிறார், நம்ம வீட்டில் போன இன்னைக்கு நெத்திலி குழம்பு அப்படின்னு நினைக்கிறேன். நப்திலி குடும்பத்தை சேர்ந்தவன் இவன். ஸ்தோத்திரம். இரண்டாவது, இவன் எப்படிப்பட்டவன்? பரிசுத்தமானவன். ஐயா, நீங்க வேறு மனுஷனா மாறணும். எத்தனை பேர் ஆசைப்படுங்க இந்த பகுதியில் சொல்லுங்க. ஆமே. வேறு மனுஷியா நீங்கள் மாற வேண்டும். இவன் வேறு மனுஷன், எல்லாவற்றிலும் ஒரு வித்தியாசமான ஒரு மனுஷனா இருந்தான். பரிசுத்தம் உள்ள ஒரு மனுஷன். ஸ்தோத்திரம். இவனிடத்துல பரிசுத்தம் காணப்பட்டது. இவங்கிட்ட எந்த பாவமும் இல்லை. இவன் தேசத்தை சுதந்திரிப்பதற்காக கர்த்தர் அந்த இடத்துல இவனை வேறு பிரித்தார். சில நேரம் ஆண்டவர் நம்மளை, நம்முடைய உங்க குடும்பத்தில் உங்களை தனிப்பட்ட நபராய் ஆண்டவர் வேறு பிரித்து கொண்டு வந்திருக்கலாம், அல்லது குடும்பமாய் சபைக்கு கொண்டு வந்திருக்கலாம், அல்லது நீங்கள் ஒரு தனியாய் நபராய் வந்து ஆலயத்தில் முழங்கால் படியிட்டு பல நாட்களா நீங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருந்திருக்கலாம். ஆண்டவர் உங்க குடும்பத்தில் வேறு பிரித்து உங்களை கொண்டு வந்திருக்கலாம். நீங்கள் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கையாய் இருப்பீர்கள். ஆனால் நீங்க ஹீரோ. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கையை தட்டி சொல்லுங்க. ஒரு மாதிரி உட்கார்ந்துருக்கேன், நான் சும்மா இருக்க மாட்டேன் சபையில். அல்லேலூயா. உங்களை சும்மாலாம் ஆண்டவர் இங்க கொண்டு வரல. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உங்களை வேறு பிரிச்சதுனால தான் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். நீ வேறு மனுஷனாய் மாறுவாய். வேறு பிரிச்சதுனால தான் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். இவன் பாராக் என்பவன் அந்த இடத்துல நியாயாதிபதியுடைய காலத்துல நியாயம் விசாரிக்கிற நாட்கள்ல இருந்த அவன் பாராக்கு. அவன் வித்தியாசமானவன், அவன் வேறு பிரிக்கப்பட்டவன். இன்னைக்கு உங்க குடும்பத்தில் நீங்க தனியா ஒரு வாலிப பையனா இருக்கலாம், அல்லது வாலிப சகோதரியா இருக்கலாம், தம்பிமாரா குடும்பத்தில் ஒரு ஐயா, மூத்த ஐயாவா இருக்கலாம். நீங்க உங்க வீட்டில் இருப்பினா நீங்க குடும்பத்தில் ஆண்டவருக்காக வேறு பிரிக்கப்பட்டவர்கள். உங்களை கொண்டு செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கிறது. ஆண்டவர் இந்த வருஷத்துல உங்களை கொண்டு செய்வாராக. ஆமென். சொல்லுங்க. எனக்கு 40, கையை தட்டி சொல்லுங்க. ஆமென். எனக்கு 30 வயசு ஆகி போச்சு, 40 வயசு ஆகி போச்சு, எனக்கு 60 வயசு ஆகி போச்சு, 65 வயசு ஆகி போச்சு, இனி என் வாழ்க்கை அவ்வளவுதான், இனி என்ன நடக்க போகுது? நிறைய குடும்பத்தில் அப்படித்தானுங்க. நீங்க 65 வயசானாலும் 70 வயசானாலும் ஆண்டவர் உங்களை கொண்டு வைத்திருக்கிற திட்டத்தை இந்த ராத்திரி வேளையிலே ஆண்டவர் நிறைவேற்றி அவர் போதுமானவர். எத்தனை வயசா இருந்தா நமக்கு என்ன? ஆமென். அல்லேலூயா. உங்களை கொண்டு செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கிறது. ஆமென். பாஸ்டர், உங்களை கொண்டு செய்ய வேண்டிய வேலைகள் என்ன இருக்கிறது? நிறைய இருக்கிறது. அல்லேலூயா. எனக்கு வயசாயிடுச்சுனால நீங்க ஒரு நாள் நினைக்காதீங்க. என்கிட்ட போய் சிலர் நேரம் கேட்பாங்க, வயசு என்னன்னு கேட்பாங்க. நான் சொல்லவே மாட்டேன். அதை சொல்லியா நம்ம கஷ்டப்படணும்? இன்னும் செய்ய வேண்டிய வேலைகள் இருக்கிறது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. 23-8 சின்ன வயசுல இருந்தே எங்க பாஸ்டர் என்னை வளர்க்கும் போதே அதுல இருந்தே பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒரு நாள் முத பிரசங்கமே தண்ணீர் கலங்குது. இன்னைக்கு வர ஆண்டவர் கலக்கிக்கிட்டு இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஏன் இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் என்றால், தேவன் பாராக்கை வித்தியாசமாய் ஆண்டவர் எழுப்பினார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யாரை கொண்டு எழுப்பினானா? ஒரு பெண், ஒரு தெபொராளை கொண்டு ஆண்டவர் என்ன செய்தார்? எழுப்பினார். வாசியுங்கள். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது தெபொராள் பாராக்கை நோக்கி எழுந்து போ, கர்த்தர் சிசெராவை உன் கையில் ஒப்புக்கொடுக்கும். கர்த்தர் சிசெராவை, எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க. கர்த்தர் சிசெராவை உன் கையில் ஒப்பு கொடுப்பாரா? முடிச்சிருங்க. அல்லேலூயா. உன் கையில என்ன செய்வார்? இந்த இடத்தை விட்டு இன்னைக்கு ஒருவேளை நீங்க தூரம் போகும்போது, ஆண்டவரே என் வாழ்க்கையில யார் யாரெல்லாம் எனக்கு விரோதமாய் எழும்பி எங்க வீட்டுக்கு சாபங்களையும் பாவங்களையும் கொண்டு வருகிறார்களோ, அப்படிப்பட்ட சிசரா இருப்பார்கள். ஆனால் அப்படிப்பட்ட சாபங்கள் இருக்கும், ஆனால் அப்படிப்பட்ட காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில இருக்கும், ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எங்கள் வாழ்க்கையில இருக்கும், ஆனால் இன்றைக்கு அதை அடியோடு மாற்றி விடுங்க. கையை தட்டி எல்லாரும் சொல்லுங்க. ஆமென். ஆண்டவரே, அது எல்லாம் இந்த ராத்திரி வேளையில மாறுவதாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டு சொல்லுங்க, பாவ வாழ்க்கை விட்டு மாறுங்க. லூக்கா 15:18 சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பெயர் கிறிஸ்தவத்தை விட்டு மாறணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இது எல்லாம் மாறணும். உலகத்தின் ஆசைகளுடைய காரியங்களிலிருந்து நம்ம மாறணும். இதெல்லாம் மாறும்போது கர்த்தருக்காக நம்ம எழும்ப முடியும். ஆமென். பாராக் என்கிற மனுஷன் இது எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியே வந்தான். இது எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன செய்தான்? வெளியே வந்தான். ஸ்தோத்திரம். இன்னைக்கு சில நேரம் ஆண்டவருக்காக சில இழப்புகள் வரதான் செய்யும். அதை சந்தோஷமா நீங்க ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். ஆமென். அல்லேலூயா. ஏன் ஆண்டவரே எனக்கு இன்னும் ஜெபத்துக்கு பதில் தரல?
அப்படி நீங்க யோசிக்காதீங்க. ஒரு சில நேரம் நம்ம ஜெபத்துக்கு இந்த இடத்தை விட்டு சர்ச்சை விட்டு வெளியே போகும்போது வாசல்ல இருந்து ஒரு ஃபோன் வரும், உங்க காரியம் எல்லாம் சக்சஸா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி. ஆமேன். ஒரு சத்தமா சொல்லுங்க ஆமேன். சில நேரம் ஒரு வாரமா ஜெபம் பண்ணியிருப்போம், ஒரு பதிலும் என்ன செய்யாது இருக்காது. 2 வாரமா ஜெபம் பண்ணியிருப்போம், பதிலே என்ன செய்யாது இருக்காது. சில நேரம் மாசக்கணக்கில் ஜெபம் பண்ணியிருப்போம், பதிலே என்ன செய்யிருக்காது இருந்திருக்காது. சில நேரம் போராடி ஜெபம் பண்ணியிருப்போம், பாஸ்டர்ட்ட வந்து ஜெபம் பண்ணியிருப்போம், பார்க்குறவங்ககிட்டலாம் சொல்லியிருப்போம், என் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்க, என் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படி பார்க்கும் போதெல்லாம் நம்ம ஜெபம் பண்ணியிருப்போம், தலையை கொடுத்து ஜெபம் பண்ணியிருப்போம், பெரிய பெரிய எல்லாம் நடக்கும். ஆண்டவர் சில நேரம் அதை கண்டுகிடவே மாட்டார். ஏன் தெரியுமா? நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. ஒரு கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். பத்தாது, நீங்க எல்லாரும் எப்படி இருக்கணுமா? நல்லா இருக்கும். ஆண்டவர் ஏற்ற வேலை வரும்போது ஆண்டவர் அதை செய்வார். ஆமே. எங்க தாத்தா ரொம்ப நாளா ஜெபம் பண்ணிட்டே இருந்தாராம். என்ன ஜெபம்னா, எங்க வீட்டுல இருந்து ஒரு ஊழியக்காரர் என்ன செய்யணும், எழும்பணும்னு சொல்லி ரொம்ப நாளாவே ஜெபம் பண்ணிட்டு இருந்தாராம். அவர் ஜெபம் பண்ணி இறந்து போயிட்டார். 21 வருஷம் கழிச்சு தான் நான் ஊழியக்காரன் வந்திருக்கிறேன். எத்தனை வருஷம் ஆண்டவர் ஜெபத்தை கேட்கல? சத்தமா கேளுங்களேன். 21 வருஷம் கேட்கல. ஆனா அவருடைய திட்டங்கள் வரும்போது உங்களை வேறு பிரித்து ஆண்டவர் கொண்டு வருவாராக. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். அல்லேலூயா. அவருடைய திட்டங்கள் வரும்போது ஆண்டவர் உங்களை வேறு பிரித்து ஆண்டவர் கொண்டு வருவார். ஸ்தோத்திரம். சிசரா என்கிற மனுஷன் அவன் எல்லாவற்றையும் கர்த்தருக்காக அவன் ஸ்தோத்திரம், அவன் ஒரு பெரிய கொடூரனாய், கர்த்தரை நேசிக்காமல் கொடூரனாய் இருந்தான். ஆனா பாராக் எழும்பின போது அதை எல்லாத்தையும் உடைத்தெறிந்தான். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒருவேளை இன்னைக்கு ஞானஸ்தானம் எடுக்கலனா நீங்க ஒப்பு கொடுங்க. நான் யாரையும் கை தூக்க விரும்பல. ஆண்டவர் சமூகத்தில் ஞானஸ்தானம் எடுப்பதற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறலனா ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எனக்கு அப்படிப்பட்ட பரிசுத்தாவின் வல்லமை எனக்கு தாங்கன்னு சொல்லி கேளுங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இது ஒருவேளை நீங்க ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்திருப்பீங்க, உங்க வீட்டுல யாராவது எடுப்பாங்க இல்லாம. இந்த புது வருஷத்துக்கு போகும்போது எங்க வீட்டுல எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுக்கணும்னு வேறு மனுஷனா எங்க குடும்பம் என்ன செய்யணும், மாறணும். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சில நேரம் நம்மள அமைதியா இருப்பார், ஆனா சில நேரம் உடனே ஜெபத்தை கேட்பார். சாது சுந்தர சிங் ஒரு நாள் என்ன செய்தாராம், ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து அழுது ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாராம். ஆண்டவரே, நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய கைப்பிரதி தாளை கொண்டு போக முடியல, ஸ்தோத்திரம், மலையில ஏறி என்னால ஊழியம் செய்ய முடியல, நிறைய இடத்திற்கு கிராமங்களுக்கு என்னால போக முடியல ஆண்டவரே, என் கையும் காலும் வலிக்கிறது ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர் பாதத்தில் ஜெபம் பண்ணின போது அவர் செய்த ஒரு காரியம், அவருக்கு முன்னாடி ஒரு தேவ தூதன் அவருடைய கைப்பிரதியை தூக்கிட்டு போறதை இவர் பார்க்க முடிந்ததான். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நீங்க வேறு மனுஷனாய் மாற வேண்டும். வீட்டுல ஒரு வித்தியாசமாய் காணப்படணும். அல்லேலூயா. வேறு வித்தியாசமா என்ன செய்யக்கூடாது, கேட்கல, வேறு வித்தியாசமா என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். வேறு காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் வரக்கூடாது. நம்ம சபை நடத்துறதுனால எனக்கு அவ்வளவு காரியங்கள், இப்போ இத்தனை வருஷங்கள எனக்கு அவ்வளவு காரியங்கள் எனக்கு அப்படியே மனசுக்குள்ளே இருக்கும். நிறைய விஷயங்கள் மனசுக்குள்ள வைத்திருக்கிறேன். எத்தனை குடும்பத்தில் வீட்டில் வித்தியாசமான சூழ்நிலைகள், இது எல்லாம் வேறு மனுஷனாய் இந்த ராத்திரி வேளையில ஆண்டவர் மாற்றுவாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். அடுத்த ஒரு முக்கியமான காரியத்திற்கு நான் போக விரும்புகிறேன். ஒவ்வொரு நாளும் நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, வேத வசனத்தையும் வார்த்தையும் நம்ப வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்க முதலாவது ஜெபம் பண்ணுங்க. ஒரு அல்லையா சொல்லுங்களேன். ஸ்தோத்திரம். என்கிட்ட நிறைய பேர், தப்பா யாரும் எடுக்காதீங்க, என்கிட்ட நிறைய பேர் சொல்றது, நாங்கள் அவங்களுக்கு லெட்டர் எழுதியிருக்கிறோம், இவங்களுக்கு லெட்டர் போட்டிருக்கிறோம், எங்களுக்காக ஜெபம் பண்ண. உண்மையா சொல்றேன், ஜெபம் பண்ணவே மாட்டாங்க. மொத்தமாக வச்சு ஆமேன்னு சொல்லி முடிச்சிருவாங்க. நீங்க தப்பா நினைக்காதீங்க, மொத்த ஜெபம் தான் நடக்கும். உங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு நல்ல பாஸ்டர் இருக்கிறாங்க, அவங்ககிட்ட நல்ல ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. உங்களுக்குன்னு ஒரு நல்ல தலைவன் இருக்கிறாங்க. நீங்க பாண்டீங்களா, எனது தலைவன் இயேசுராஜன், அதை மட்டும் நீங்க பிடிச்சிக்காங்க. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். அல்லேலூயா. இது எல்லாம் நான் அனுபவத்தின் ரீதியாக உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். தெரியாத ஒன்றை நான் உங்களோடு பேசவில்லை, வாசிக்க விரும்புகிறேன். வாசியுங்கள். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்கள். இப்பொழுது அவன் ஒரு நிமிஷம், இப்பொழுது என்ன செய்யணும், தீர்க்க தரிசனம் உரைத்து விட்டான். பாராக்கு எழும்பி என்ன செய்கிறான், யுத்தத்துக்கு புறப்பட்டுட்டான். வாசிங்க. அவள் நப்தலியில்
நப்தலில் உள்ள கேதேசில் இருக்கிற கேதேசத்தில் இருக்கிற அபினோகாமின் குமாரன் பாராக்கை வரவழைத்து நீ நப்தலி புத்திரரிலும் செபுலோன் புத்திரரிலும் 10,000 பேரை கூட்டிக் கொண்டு தாபோர் மலைக்கு போக கடவாய். தாபோர். எல்லாரும் சத்தமா பின்னாடி இருந்து சொல்லுங்க, நீங்க எங்க போணுமா? தாபோர் மலைக்கு போ. எங்க எழும்புனா பாராக்கு அவன் எல்லாத்தையும் தூக்கி போட்டான், ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமே. நீ எழும்பி தாபோர் மலைக்கு நீ போ. சில நேரம் ஆண்டவர் நமக்கு உணர்த்துவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீ என்ன இந்த காரியத்தை விட்டு நீ வெளியே வா என்று சொல்லும் பொழுது நீங்கள் வெளியே வரதான் செய்ய வேண்டும். விட்டு கொடுங்க. விட்டு கொடுத்தவங்க ஒரு நாள் கெட்டு போனது கிடையாது. ஆண்டவர் உங்களை நடத்த முடியும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. விட்டு கொடுத்தவங்க ஒரு நாள் கெட்டு போனதே கிடையாது. ஸ்தோத்திரம். நீ எழும்பி பாராக்கு பார்த்து சொன்ன, நீ எழும்பி தாபோர் மலைக்கு போ, அங்கே நீ யுத்தம் பண்ண வேண்டும். இவன் கீழ்ப்படிந்தான். சபைக்கு கீழ்ப்படியணும், பாஸ்டருக்கு கீழ்ப்படி. என்னெல்லாம் சும்மா தான் கூப்பிட்டுருக்குறாங்க. அக்கா பாஸ்டர்லாம் சும்மா வந்து பிரசங்கம் யாரும் எனக்கு எதுவும் சொல்லி கொடுக்கல பாஸ்டர்லாம் நினைக்காதீங்க. இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை உங்களுக்கு சொல்ல வர. சபைக்கு கீழ்ப்படியணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கூப்பிடும்போது வரணும். ஏன்னா நான் சபை நடத்துறதுனால உங்களுக்கு தெளிவா சொல்றேன். கூப்பிடும்போது வரணும். ஸ்தோத்திரம். இப்போ நாங்கள் 10 ஃபோன் பண்ணணும். வாங்க, எங்க இருக்கிறீங்க, எப்போ வருவீங்க, கிறிஸ்மஸ் வேலை இருக்கு, வாங்க. நம்ம வாழ்க்கையில கூப்பிடும்போது நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். 2 கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கூப்பிடும்போது ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். தாபோர் மலைக்கு போ. இவன் எழுமினா எல்லாவற்றையும் விட்டு 10,000 பேர்களை கூப்பிட்டு கொண்டு தாபோர் மலையில போறான். தாபோர் மலையில போய் இவனுக்கு என்ன செய்யணும்னு தெரியலையா, கொஞ்சம் யோசிக்க ஆரம்பித்தான். அங்க போய் யுத்தத்திற்கு தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருக்கிறது, வார்த்தைகள் உரைக்கப்பட்டிருக்கிறது, வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. எழும்பி போனா, கீழ்ப்படிஞ்சா, எல்லாவற்றையும் போனா. இவன் யோசித்தான், ஆண்டவரே சிஸ்ரா படை பெரிய படை அல்லவா, அவன் ராஜ்யம் பெரிய ராஜ்யம் அல்லவா, அவன் பட்டணம் பெரிய பட்டணம் அல்லவா, அவன் ஆளுகை பெரிய ஆளுகை அல்லவா, அங்கே எங்களுடைய இஸ்ரவேல் ஜனங்கள் பொல்லாப்பை செய்தனாலே அவர்கள் மாட்டிக்கொண்டார்களே, ஒரு சாபம் நிறைந்த கானானில் உட்குள்ளே மாட்டிக்கொண்டார்களே, அவர்களை எப்படி ஆண்டவரை விடுவிப்பது? நீங்க சொல்லியிருக்கிறீங்க தாபோர் மலைக்கு நீ போ. நான் வந்து நின்றான். கையை தட்டி சொல்லு. ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்கிறீங்க. அல்லேலூயா. தாபோர் மலையில போய் நிக்கிறான். தாபோர் மலையில போய் நின்ன உடனே ஆண்டவர் அவனுக்கு ஒரு காரியத்தை செய்கிறார். அதை மட்டும் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். வாசிங்கள் 5:21 வாசிங்கள். நியாயாதிபதிகள் 5:21. நிறைய விஷயங்கள் இருக்கு, நான் அதெல்லாம் உங்களுக்கு வாசிக்க வேண்டாம். நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. கீசோன் நதி பூர்வ நதியாகிய கீசோன் நதியே அவர்களை அடித்து கொண்டு போயிற்று. சிஸ்ரா படை பெரிய படை, அவன் ராஜ்யம் பெரிய படை, அவன் பெரிய ஆள், ஒரு பெரிய முக்கியமான நபர். அவனையும் அவனுடைய படைகளையும் என்ன அடிச்சு போச்சுச்சா? கீசோன் நதி என்ன செய்ததான்? அடித்து. நீங்க கர்த்தருக்காக நிற்பீர்களானால், கர்த்தர் வைத்திருக்கிற இடத்துல இருப்பீர்களானால், கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிப்பீர்களானால், கர்த்தர் உங்களுக்காக இந்த ராத்திரி வேளையில யுத்தம் பண்ணுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் வேறு மனுஷனாய் மாறும்போது யுத்தத்தை ஆண்டவர் உங்க கையிலே ஆண்டவர் கொடுப்பாராக. நீங்க வேறு மனுஷியாய் மாறும்போது யுத்தத்தை ஆண்டவர் உங்க கையிலே தந்து அழகு பார்ப்பாராக. அல்லேலூயா. இங்க வேதத்துல தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கீசோன் நதி அவர்களை என்ன செய்ததாம்? எனக்கு அதுல பிடிச்சமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? பாராக்கு சொன்ன இடத்துல நின்று ஐயா கையை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. 2 கையை உயர்த்தி சொல்லுங்க. பத்தமா நான் விட மாட்டேன். 2 கையை உயர்த்தி, ஏன்னா மைக் இருக்கு, கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. 2 கையை உயர்த்தி சொல்லுங்க. சொன்ன இடத்துல என்ன செய்தான்? அப்படியே நின்னா, அசையலையா, மாறலையா. கர்த்தர் வைத்திருக்கிற சபையில நீங்க சொன்ன இடத்துல இருந்து பாருங்க. அதுதான் உங்க குடும்பத்திற்கும் பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதம். அல்லேலூயா.
இன்னைக்கு ஒரு இடம், நாளைக்கு ஒரு அடுத்த ஒரு இடம், அங்க செய்தி நல்லா இருக்கு. உங்களை கொண்டு ஆண்டவர் எங்க பயன்படுத்தணுமோ, எங்க வைக்கணுமோ சரியாதான் ஆண்டவர் சீட்டு போட்டு ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். அல்லே சொல்லுங்களேன், பத்தாது. அல்லேலூயா. தாபோர் மலையில் அவன் நின்னான். பாராக்கு வேற எங்கேயுமே அவன் நிக்கல. ஆமென். சாமுவேல்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? முதல் தடவை சொல்லும் அடியேன் அப்படின்னு சொன்னாரு. சொல்லிட்டு மறுபடியும் வந்து அதே இடத்துல பலிபீடத்துல படுத்துட்டான். ரெண்டாவது திருப்பம் என்ன செய்தான்? அதே இடத்துல படுத்துக்கிட்டான். மூன்றாவது சொல்லும் அடின்னு சொல்ல அந்த வார்த்தையை சொல்ல தட்டியும் நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த பலிபீடத்திலே அதே இடத்துல படுத்துட்டான். அதனால தான் கர்த்தர் பேச ஆரம்பித்தார். ஆமென். கர்த்தர் எந்த இடத்துல உங்களை வைத்திருக்கிறாரோ, எந்த ஸ்தானத்துல உங்களை வைத்திருக்கிறாரோ, எந்த இடத்துல வைத்து அழகு பார்க்க நினைக்கிறாரோ, அந்த இடத்தை விட்டு நீங்களும் உங்க குடும்பங்களும் உங்க பிள்ளைகளும் ஒரு நாளும் ஒருபோதும் மாறிவிடவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய கையிலே நாம் அடங்கி இருக்க வேண்டும். அல்லேலூயா. சில நேரம் நம்ம பேசும்போது பாஸ்டர் இப்படி பேசிட்டாங்களே இல்லை, நீங்க ஆசீர்வாதமா இருப்பதற்காகத்தான் நாங்க எங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க நன்றாய் இருப்பதற்காகத்தான் ஆண்டவர் எங்களை ஊழியக்காரர்களாய் ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். கர்த்தர் வைத்திருக்கிற இடத்துல தாபோர் மலையில அவன் நின்றான். கீசோன் நதி நின்றதுனால கீசோன் நதி அவ்வளவு சிசராவுடைய படைகளை என்ன செய்தது? அடித்து கொண்டு போனது. அடுத்து என்ன தெரியுமா? அவர்களுக்கு என்ன செய்ததா? வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நட்சத்திரம் என்ன செய்ததா? தங்கள் அயனங்களிலிருந்து சிசெராவோட யுத்தம் பண்ணியது. ஐயா, அல்லேலூயா. நீங்க பாராக்கு ஒரு வேறுபட்ட ஒரு மனுஷனா இருந்ததுனால வேதத்துல தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அவனோடு யுத்தம் பண்ண ஆரம்பித்தது. அல்லேலூயா. எது யுத்தம் பண்ண ஆரம்பிச்சான்? நட்சத்திரங்கள் யுத்தம் பண்ண ஆரம்பித்தது. ஆமே, சத்தமா சொல்லுங்க. அந்த நட்சத்திரங்கள் இன்னைக்கு வந்ததுனால தான் ஒரு இயேசு இந்த பூமியில பிறந்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. அந்த நட்சத்திரம் இருந்ததுனால தான் அது ஒரு வழிகாட்டியா இருந்தது. இயேசு பிறந்தார் என்கிற அது வழிகாட்டியா இருந்தது. அந்த நட்சத்திரம் தான் சிசராவுக்கு படைகளை யுத்தத்தில் ஜெயம் பெறுவதற்கு பாராக்கை கொண்டு ஆண்டவர் நல்ல நடத்த ஆரம்பித்தார். ஆண்டவர் உங்களை கண்டிப்பாய் ஆண்டவர் நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 5:20 சொல்லப்பட்டது, அது வழிகாட்டியது, யுத்தத்தில் நின்றது, தன்னுடைய அயனங்களிலிருந்து வேறுபட்டது. பாராக்கு பட்டய கருவினால் சிஸ்ராவினுடைய படைகளை எல்லாவற்றையும் கொன்று போட்டான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்க வாழ்க்கையில் இந்த ராத்திரி வேளையில ஒரு பெரிய அர்ப்பணம் இருக்கணும். ஆமென். ஒரு டெடிகேட் இருக்கணும். நீங்க ஜெயிக்க முடியும். உங்க வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு நீங்க போக முடியும். அடுத்த காரியங்களுக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்தோத்திரம் இருக்கிற இடத்துல ப்ரமோஷன் ஆண்டவர் தருவார். நீங்க வேறு மனுஷனாய் மாற முடியும். ஆனா கர்த்தர் வைத்திருக்கிற இடத்துல அவருடைய கையில இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் வைத்திருக்கிற இடத்துல இருக்கும்போது ஆண்டவருடைய ஊழியத்தை குறித்தான பாரங்கள் வரும், மிஷனரியை குறித்தான பாரங்கள் வரும், சபையை குறித்தான பாரங்கள் வரும், ஊழியத்தை குறித்தான பாரங்கள் வரும், ஊழியக்காரர்களை குறித்தான பாரங்கள் வரும், ஸ்தோத்திரம் குடும்பங்களை குறித்தான பாரங்கள் வரும், பிள்ளைகளை குறித்தான பாரங்கள் வரும். அப்பொழுதுதான் சொல்ல கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆண்டவர் வர்த்திக்க பண்ண முடியும். அல்லேலூயா. ராத்திரி வேளையில் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், உங்க ஸ்தானத்துல கர்த்தர் வைத்திருக்கிற இடத்துல நீங்க இருங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நல்ல சபையை கொடுத்திருக்கிறார், நல்ல ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். நம்முடைய திசை மாறுவதற்காக ஆண்டவர் நம்மளை அழைக்கல, வேறுபட்டு போவதற்காக ஆண்டவர் இருக்கல. நீங்க வேறு மனுஷனாய் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல கரங்களை தட்டி ஆவியானவரே, ஓ ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே ஸ்தோத்திரம். சீகன் பால், டிஎல் மூடியெல்லாம் அவருடைய வாழ்க்கையை நான் குறித்து படித்திருக்கிறேன். அதை ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அவர் வாழ்க்கையில கர்த்தர் வைத்த இடத்துல அவர்கள் இருந்தார்கள். ஐயா, கர்த்தர் வைத்திருந்த ஸ்தானத்தில் அவர்கள் இருந்தார்கள். இன்றைக்கும் அவருடைய பெயர்கள் உலகம் எங்கும் பரவுகிறது என்று சொன்னால் கர்த்தர் வைத்த இடத்திலே அவர்கள் இருந்ததுனாலதான். அல்லேலூயா. ஒரு டிஎல் மூடியிலே கர்த்தரை வைத்திருந்த இடத்துல இருந்ததுனாலதான் கர்த்தர் ஊழியத்தை பெருக பண்ணினா ரட்சிப்பின் அனுபவங்கள் வந்தது. ஒரு சீகன் பால் இருந்ததுனாலதான் ரட்சிப்பின் அனுபவங்கள் வந்தது. கர்த்தர் வைத்திருக்கிற இடத்துல என்ன செய்யணும்? நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிற இடத்துல வச்சு அழகு பார்க்க விரும்புகிறார்.
இங்க பாருங்க, பாராக்கு அந்த சொன்ன இடத்தை விட்டு அவன் மாறவே இல்லை. சொன்ன ஸ்தானத்தை விட்டு அவன் மாறவே இல்லை. வாழ்க்கையில சில சூழ்நிலைகள் அவனுக்கு எவ்வளவோ வித்தியாசமான சூழ்நிலைகள் இருந்த போதும் அவன் அந்த இடத்தை விட்டு அவன் என்ன செய்யவில்லை, மாறவே இல்லை. ஸ்தோத்திரம். அவனுடைய படைகளை அத்தனையும் நொறுக்கி போட்டான். ஆமென். அவனுடைய ராஜ்யங்களை அத்தனையும் நொறுக்கி போட்டான். அவனுக்கு விரோதமாக எழும்பி வந்தது அத்தனையும் நொறுக்கி போட்டான். சூழ்நிலைகள் வந்த போது அத்தனையும் நொறுக்கி போட்டான். ஒரு தீர்க்கதரிசியாய் நீங்கள் மாற வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒரு பாராக்கு எழும்பி போவதற்கு ஒரு தீர்க்கதரிசி எழும்பி நின்றார், ஒரு பெண் எழும்பி நின்றார். அவள் எழும்பி நின்ற போது யுத்தம் ஜெயமாய் மாறியது. You can win in the life is challenge. நீங்க வேறு மனுஷனாய் மாற வேண்டும். கண்டிப்பா ஆண்டவர் இந்த வருஷத்துல புது வருஷத்துக்கு போகும்போது உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். ஆமென். நல்ல எழும்பி நின்று கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் எழும்பி நின்று, ஆண்டவரே என் வாழ்க்கையில நான் எதெல்லாம் விடணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இந்த வருஷத்துல எனக்கு விட உதவி செய்யுங்க ஆண்டவரே. நான் வேறு மனுஷனா இந்த வருஷத்துல மாறணும் ஆண்டவரே. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். எல்லாரும் எழும்பி ஆண்டவர் ஒரு புது அபிஷேகத்தோடு உங்க ஸ்தோத்திரம் சும்மா விட வேண்டாம், நல்ல சொல்லுங்க, புது அபிஷேகத்தோடு ஆண்டவரே எங்களை வேறு மனுஷனாய் மாறுங்க ஆண்டவரே, வேறு மனுஷியாய் மாற்றுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்ன ஒரு பாராக்கா பயன்படுத்துங்க, என்ன ஒரு தெபோராளாய் பயன்படுத்துங்க ஆண்டவரே, என்ன ஒரு பாராக்கா பயன்படுத்துங்க ஆண்டவரே. நீங்க வைத்திருக்கிற இடத்துல நான் இருப்பேன் ஆண்டவரே. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். நல்ல பின்னாடி இருந்து நல்ல சொல்லுங்க, ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஞானஸ்தானம் எடுக்கலனா இந்த வருஷத்துல நீங்க ஒப்பு கொடுங்க. தேவனை ஆராதிப்பதற்கு பயந்து பயந்து இருப்பீர்களானால் தேவ சமூகத்தில் ஆராதிங்க. கர்த்தர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். ஓ ராபா உங்களை பயன்படுத்த போகிறார். இந்த வருஷத்துல இருந்து ஆண்டவர் ஸ்டார்ட் பண்ணி விட்டா. ஓ நன்றியோடு துதிக்கிறோம். இன்றைக்கு நான் ஒரு யதார்த்தமா தான் வந்திருக்கிறேன், ஆனாலும் கர்த்தர் இந்த நாட்களிலே ஆண்டவர் உங்களை நடத்துவாராக. பின்னாடி எல்லாரும் அம்மாமார்கள் எல்லாம் கைகளை தட்டி சொல்லுங்க, இந்த மாலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே. உங்களுக்காக நட்சத்திரம் வழிகாட்டும். ஒரு இயேசுநாதர் வந்திருக்கிறார், இயேசுநாதர் பிறந்திருக்கிறார், நட்சத்திரம் வேற வழிகாட்டும். ஓ ராமா ரீபாலா பாலா 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 பா. உங்க வாழ்க்கையை விட்டு சில விஷயத்தை விட்டு வெளியே வாங்க, பாவ வாழ்க்கையை விட்டு வெளியே வாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுடைய கையில மாட்டிக்கொண்டார்கள், சிசராவுடைய கையில மாட்டிக்கொண்டார்கள், சிங்காசனத்தினுடைய கையிலே மாட்டிக்கொண்டார்கள், எழும்ப முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு நீங்களும் சில வாழ்க்கையில சில நேரம் உங்க வாழ்க்கையில எழும்ப முடியாமல் இருக்கிறீர்கள். எல்லாரும் கையை தட்டி சொல்லுங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஆமே, எழும்ப முடியாம இருக்கிறீங்க, உங்க சூழ்நிலை நிமித்தமா எழும்ப முடியாம இருக்கிறீங்க, தேவனுக்காக வாழுகிறதுல எழும்ப முடியாம இருக்கிறீங்க, கர்த்தர் சொன்ன இடத்துல இருக்க முடியாம இருக்கிறீங்க. கர்த்தர் இந்த காலை சேஞ்ச், நீ ஆண்டவரே இந்த மாலை வேளையில வித்தியாசத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். ரீமாமா ராபா ராபா ரீபா லாந்தாலபா. நல்ல ஆவில் நிரம்பி சொல்லுங்க, பின்னாடிலாம் நல்ல கையை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே என்னை இனி இந்த நல்ல பயன்படுத்துங்க ஆண்டவரே. நான் உங்க பிள்ளை ஆண்டவரே, உங்க பிள்ளை ஆண்டவரே. நான் கர்த்தருக்காக வாழுவேன், ஊழியத்தை நேசிப்பேன், ஊழியத்தை தாங்குவேன், ஊழியத்திற்கு கொடுப்பேன், அநேக மிஷனரிகளுக்கு ஆதரவாக இருப்பேன் ஆண்டவரே. என்னை பயன்படுத்துங்க. எங்க சபையில என்ன வேறு மனுஷனா பார்ப்பதற்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்க ஊழியத்தில் என்ன வேறு மனுஷனா பார்ப்பதற்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசமானவன், என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஒரு பாராக்கை போல பயன்படுத்துங்க, ஒரு தெபோராளை போல என்னை பயன்படுத்துங்க. நான் பாராக்கு சொன்னது போல, தார்போர் மலையில நின்றது போல, நானும் என் குடும்பமும் தார்போர் மலையிலே உம்முடைய ஆலயத்திலே நாங்கள் தங்கி தாபரிப்போம் ஆண்டவரே. நல்ல சொல்லுங்க, நல்ல ஆவியானவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சில கட்டுகளை ஆண்டவர் உடைத்தெறிகிறார், சில போராட்டங்களை ஆண்டவர் உடைத்தெறிகிறார், சில சாபங்களை ஆண்டவர் உடைத்தெறிகிறார், சில பாவ வாழ்க்கையை ஆண்டவர் உடைத்தெறிகிறார். போதும், கடந்த நாட்களில் நடந்தது போதும், 11 மாசங்கள் நடந்தது போதும். இந்த 12வது மாசத்தில் அடி எடுத்து வைத்து இந்த இடத்துல கர்த்தர் ஒரு காரணத்தோடு கொண்டு வந்திருக்கிறார். எல்லாவற்றையும் விட வேண்டிய விஷயத்தை இந்த கால விட்டு விடுங்கள். ஹல்லேலூயா. நப்தலி குடும்பத்தை சேர்ந்த பாராக்கு யுத்தத்திலே கீரவாய் கர்த்தர் மாற்றினார். உங்களை இந்த பூமியிலே ஆண்டவர் வைத்திருக்கிற நோக்கம், இந்த காரக்குடியில வைத்திருக்கிற நோக்கம், இந்த ஃபர்ஸ்ட் ஏஜ்ல வைத்திருக்கிற நோக்கம் உங்களை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக, நீங்கள் ஆண்டவருக்கு தேவை என்பதற்காக. ஓ ராமா கல்ல சொல்லுங்க, கைகளை தட்டி, அப்பா
என்ன பையனை என்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் விடுற ஆண்டவரே. என் வாழ்க்கையில ஒரு புதிய ஜீவியம், புதிய காரியம், புதிய வாழ்க்கை, புதிய சிந்தனை. நான் வேறு மனுஷனா இந்த கால வேளையிலே, இந்த சாயங்கால வேளையில என்னை மாற்றுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. நல்ல வார்த்தைகளுக்காக நம்ம எல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரப்படுவோமாக. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவ நியமித்த எல்லையில் இருப்பதற்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அனுக்கிரகம் பண்ணுவாராக. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. காலை ஜெபிக்கும்படி கேட்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஜீசஸ். Wonderful God. ஜெபம். நல்ல பிதாவே, கிருபையுள்ள தேவனே, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சாயங்கால வேளை ஆண்டவரே, இப்படி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கேட்ட வார்த்தையின்படி தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். தீயும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். எத்தனையோ காரியங்களை கடந்து வர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தீர் ஆண்டவரே. தகப்பனே உடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த எல்லா தயவுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் எழும்ப முடியாத காரியங்களை, இன்னும் விட்டு விட வேண்டிய காரியங்களை நாங்கள் விட கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. மை துதிக்கிற வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. கர்த்தாவே மை துதிக்கிறோம். வாலிபர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், ஆனால் உமக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகு போல எழும்ப கர்த்தர் நீர் பலன் தரும்படி ஜெபம் பண்றோம். அந்த சாயங்கால வேளை ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர், ஒவ்வொரு குடும்பத்துக்கும், தனிப்பட்ட காரியத்தில், குடும்ப விஷயத்துல, வேலை விஷயத்துல, எல்லாவற்றிலும் கர்த்தருடைய பிள்ளைகளை நடத்தும், ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். நீரே மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. சகல பாவங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். ஹalleluya.